அனைவருக்கும் தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்டமாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் சித்திரக்கனிக்கு சாமி கும்பிட்ற ஒரு குட்டி விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு சாமி ஃபோட்டோவில் இருக்கிற பழைய பூ எல்லாமே எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ முருகருக்காக 21 நாள் வெற்றிலை தீபம் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி 11வது நாள். ஸ்டூல் மேலே இருக்கிற பூ பழைய பூ அந்த கோலம்பெல்லாம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, கோலமாவு எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கோலம் போட்டு நான் ஸ்டார் மாதிரி போட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு சுற்றி பூ டிசைன் மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவு போட்டு பூவால் அலங்காரம் பண்ணி வெற்றிலை 6 வெற்றிலை நல்லா ஓட்டை எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு சந்தனம் குங்குமம் தட்டுலையுமே பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம் வச்சு வேல் சென்டரில் வச்சு சுற்றி 6 விளக்கு வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி விளக்கு ஏற்றியாச்சுங்க. நல்லபடியாக 11வது நாள் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். பழங்கள் பணம் வெற்றிலை தங்க நகை உப்பு மஞ்சள் வெள்ளி நகைகள் இது எல்லாமே வச்சு சாமி கும்பிடலாங்க. இது எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டால் தான் கடவுள் ஏற்றுக்குருவாரா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்மளால் முடிஞ்சது வச்சு கும்பிடணும்னா கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா மனசார ஒரு விளக்கேற்றி அவர் முன்னாடி உட்காந்து மனதார வேண்டுனாலே போதும். அவர் கடைக்கண் பார்வை நம்ம மேலே விழுகும். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமேவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணி இப்போ சாமி தீபமெல்லாம் ஏற்றி அதுக்கப்புறமா சாம்பிராணி எல்லாமே காட்டி சாமியும் கும்பிட்டாச்சுங்க நல்லா சிறப்பாக. அதுக்கப்புறமா சூடம் காட்டியாச்சு. எல்லோரும் வேண்டிக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கட்டும், அனைத்து வாயில்லா ஜீவன்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் வேண்டிக்கங்க. எல்லோரும் தீபாதாரணையை தொட்டு கும்பிட்டுக்கங்க. உங்களுக்காக தான் இப்போ தீபாதாரணை காட்டி நிறைவுபடுத்தியாச்சு. இன்றைய பொழுது எல்லாருக்குமே நல்லதாக அமையட்டுங்க. நல்லா சிறப்பாக காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டாலே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிது. உண்மையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்குங்க. அது எத்தனை பேர் உணர்றீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் சாமிக்கு என்னென்ன படைத்தோம்னா செவ்வாழை ஆரஞ்சு ஆப்பிள் மாதுளை நெல்லிக்காய் வெற்றிலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் உப்பு மஞ்சள் இவ்வளவுதாங்க எங்களால் முடிஞ்சது. கடவுள் நம்ம விளக்கேற்றி நம்ம மனதார சாமி விட்டாலே ஏற்றுக்கிருவார் நல்லபடியாக. எனக்கு தெரிஞ்சளவு முருகருக்காக வெற்றிலை தீபம் ஏற்றியாச்சுங்க. எங்கள் மாமா சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்புனார். நான் சொன்னேன், மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நாங்கள் 2 பேருமே சாமி முன்னாடி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாருங்க. நல்ல நாள் திங்க நாள்னால் நான் மாமாட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். எனக்கு அந்த வழக்கம் உண்டு. காலுக்கு விழுந்ததுக்கப்புறமா எங்கள் மாமா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பூவை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாருங்க, பூவை பிச்சு போட்டு. அதுக்கப்புறமா நான் சொன்னேன், என்னங்க மாமா பொட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சதுக்கப்புறமா தான் பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னதுக்கப்புறமா அப்புறம் மறுபடியும் வச்சு விட்டுட்டு அப்புறம் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு விட்டார். மாங்கல்யத்துக்கு எல்லாம் வச்சு விட்டு அப்புறம் நெத்தியில் உச்சியில் எல்லாம் வச்சு விட்டாருங்க. அது ஒரு நல்லாயிருக்கும். நல்ல நாள் திங்க நாளைக்கு இந்த மாதிரி வாங்கும்போது நல்லாயிருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் மாமா அடிக்கடி வாங்கினாலும் அது சொல்லுவார், என் காலில் எல்லாம் நீ டெய்லி விழுந்துக்கிட்டே இருக்கணும், தொட்டு தொட்டு கும்பிடணும் என் காலை தொட்டு தொட்டு அப்படின்னுவார். நான் சொல்லுவேன், மரியாதை மனசில் இருந்தால் போதும், டெய்லியெல்லாம் காலுக்கு விழுகணும் இல்லை அப்படின்னு சொல்லுவேங்க. கடவுள் டெய்லி அவர் இந்த மாதிரி நல்ல மனுஷனை கட்டினதுக்கு நீ எல்லாம் என் காலை தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு எங்கள் மாமாவோட சிரிப்பு தான். அப்படியே காலில் ஆசீர்வாதம் விழுந்துட்டு எத்தனை தடவை தான் விழுகிறது நீங்களே பாருங்கள். இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை விழுந்தேன். அதுக்கப்புறமா சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் பூவில் மறுபடியும் அச்சையை தூவி ஆசீர்வாதம் பண்ணாருங்க. அப்படியே 2 பேர் நின்று மறுபடியும் சாமியை கும்பிட்டோம். என்னையும் தொட்டு கும்பிட்றாரு பாருங்க. சிரிப்பாக தான் வருது. தேனி வீரப்பையனார் கோயில் திருவிழாவுக்காக ஆஃபீஸிலேருந்து எல்லாருமே சேர்ந்து நீர்மோர் அன்னதானம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்காக நேரத்துலேயே மாமா கிளம்பிட்டார். எனக்கு ஜூஸு கீரை சூப்பு எதுவும் வேண்டாம்ப்பா, காஃபி மட்டும் வச்சு கொடு அப்படின்னு சொன்னாருங்க. அதனால் காஃபியை மட்டும் வச்சு கொடுத்தேன். குடிச்சிட்டு நேரத்துலேயே கிளம்பிட்டார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு அங்கேருந்து அன்னதான சாப்பாடே எனக்கு வரும். எங்கள் மாமா அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்ட்டாருங்க. அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு, காமிக்கிறேன் என்னென்ன சாப்பாடுன்னு. இந்த காஃபி குடிச்சிக்கிட்டு தான் இருப்பார் பாருங்கள்.
இந்த காஃபி குடித்தாலே பசி எடுக்காது, உடம்புக்கு கெடுதல் தான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. நம்ம சொன்னால் எங்கே கேட்குறது. நைட்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டு அந்த அடுப்படியிலேயே பார்த்தீங்கன்னா அடுப்பு மேலேயே அந்த தோசைக்கல்லை வச்சு விட்டேன். இன்னும் அதெல்லாம் எடுத்து வைக்கணும். சூடாக காஃபி ஆவி பறக்க அந்த ப்ரூ காஃபி பொடி ஒன்று போட்டாலே ஒரு ஆளுக்கு காஃபி குடிக்கலாங்க. அந்த கணக்குப்படி அந்த ₹2 பாக்கெட் தான் வாங்குவேன். குடிச்சிட்டு மாமா கிளம்பிட்டாரு. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியேவும் அன்னதானம் முடிச்சுட்டு வருவார். இது பார்த்தீங்கன்னா நைட் 10 மணிக்கு நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தார் பூவு. 10 மணிக்கு வாங்கிட்டு வராருங்க. இந்த அரளி பூ தான் இருந்துச்சுன்னாரு. சரி முருகருக்கு உகந்தது தான் வாங்கிட்டு வாங்க. 100 கிராம் ₹40 சொன்னாங்க. அப்பயே கட்டி வச்சுட்டேன். பாருங்கள் லேசாக முட்டு மாதிரி இருக்கா, அப்படியே கட்ட கட்ட நல்லா மலர்ந்துருச்சு. கொஞ்சமாக உதிரி பூவை மட்டும் வச்சுட்டு கட்டியாச்சு. கட்டுறது ஈஸி தான். பாருங்கள் 2 2 ஒன்றுன்னா வச்சாலே போதும். 2 வச்சா இன்னும் நல்லா பெருசாக வரும். பார்க்குறதுக்கு நல்லா பஃப்னு இருக்கும். சாமி படத்துக்கு இந்த மாதிரி வச்சு கட்டினாலே போதும் அப்படின்னு கட்டியாச்சுங்க. சீக்கிரமாக கட்டிட்டேன் கடகடன்னு சொல்லி. பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களே. 100 கிராமுக்கு கொஞ்சம் எடுத்து வேற வச்சுருக்கேன், உதிரி பூ இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. சூப்பராக நல்லா இருக்குது. இவ்வளோ வந்திருக்கு. பூ கட்டியாச்சுங்க. அதுக்கப்புறமா மாமாவுக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட நைட் 11 மணி 11:30 ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல அரளிப்பூவு. இந்த பூவு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். சிவனுக்கு முருகருக்கெல்லாம் உகந்த பூவு. பூவு நல்லா நெருக்கமாக கட்டியாச்சு. தலைக்குமே வைக்கலாம், தலைக்கு வச்சாலுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா கோயிலேருந்து அன்னதானம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஆஃபீஸ்லேருந்து அன்னதானம் வாங்கிட்டு வந்தார் எனக்காக. மாமா அன்னதானம் சாப்பிட்டு எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஆஃபீஸ்லேருந்து வருஷம் கொடுப்பாங்களாங்க. இப்போ இடையில ஒரு 2-3 வருஷம் கொடுக்கலையா. இப்போ இந்த வருஷம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே மொத்தமாக வசூல் பண்ணி அது பார்த்திங்கன்னா சமையல் மாஸ்டர்கிட்ட கொடுத்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து அங்கே கோயிலுக்கு போகிறவங்க பக்தர்களுக்கு நீர் மோர் அன்னதானம் எல்லாமே கொடுக்குறாங்க. வந்து கொடுத்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டார். ஒரு காஃபி மட்டும் வச்சு கொடுப்பா அப்படின்னு குடிச்சிட்டு கிளம்பிட்டாருங்க. நான் பாருங்கள் அப்படியே சாப்பிட்டேன். சும்மா டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் தட்டில் போட்டு சாப்பிட்டேங்க. 3 சாப்பாடு, அப்புறம் பொங்கல், சக்கரை பொங்கல், தக்காளி சாப்பாடு, அப்புறம் பிரியாணி மாரி ஒரு சாப்பாடு, அப்புறம் இன்னொரு சாப்பாடு என்ன டேஸ்ட்டுன்னு தெரியல. ஆனால் 3மே நல்லா இருந்துச்சு, நல்லா செஞ்சுருந்தாங்க. அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாரி வச்சுருந்தாங்க. சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். நல்லா இனிப்பாக தித்திப்பாக இருந்துச்சுங்க. நல்லா அருமையாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா செஞ்சுருந்தாங்க. நமக்கு வீடு தேடி வந்திருக்கு இந்த வருஷம் அன்னதான சாப்பாடு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு காலையில் மதியம் இதுவே எங்களுக்கு போதுமானது. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.